ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் அநேக கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமைகள் அநேகம் உண்டு. எல்லாவற்றையும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய கடமை ஒன்று உண்டு. அதைதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையாக எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. இந்த கடமை என்பது அந்த மனிதன் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது, அதை செய்தாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது வாழ்க்கையில். அதை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் மேல் விழுந்த கடமை என்னவென்றால் 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் தேவனுக்கு பயந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனாக இந்த பூமியில் நாம் பிறந்தோம் என்றால் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கட்டாயமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நம்மை படைத்த தேவனுக்கு, அவர் நம்ம இந்த பூமியில் சுவாசத்தை கொடுத்து வைத்திருக்கிற தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் பயந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக இந்த உலகத்தில் தேவ பயமின்றி அநேக பாவங்கள், அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் தேவையற்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாவற்றிற்கும் காரணம் தேவ பயம் இல்லாமை. ஆனால் தேவ பயம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வார்கள். அதுதான் அவர்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கு. கடமையை தவறுகிற அநேக மனிதர்கள் இந்த பூமியில் இருந்தாலும் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற சத்தியத்தின்படி நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நீங்கள் உங்கள் மேல் விழுந்த கடமையை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கற்பனைகளை கைக்கோள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம்தான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் 66 புஸ்தகங்கள் உண்டு. அவருடைய கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற பழக்கமுடையவர்கள் அநேகம் இருப்பார்கள். ஆனால் அதன்படி செய்வது மிக கடினமானது. ஆனால் அது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. உலகத்தில் அநேக கடமைகள் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் நாம் அவருடைய வார்த்தைகளை வாசிப்பது மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்வது, கை கொள்வதே மிக அவசியம். அதுதான் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த 2 காரியங்களை அறிந்து கொள்ளும் போதுதான் தேவனுடைய பார்வையில் அவன் அவருடைய பிள்ளையாக வாழ்கிறான். அடுத்த வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையாக செய்ய முடியும் இந்த பூமியில். ஆனால் தேவனுக்கு பயப்படாதபடிக்கு, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தில் அநேக தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் கடமையை மறந்து விடுகிறார்கள். இப்படி வாழும்போது தேவன் கடைசியாக சொல்கிற வார்த்தை இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு நாளிலே எல்லா காரியத்தையும் எல்லா மனிதர்கள் மேல் விழுந்த கடமை செய்திருக்கிறார்களா, செய்யவில்லையா, நன்மை செய்திருக்கிறார்களா, தீமை செய்திருக்கிறார்களா என்பதை அவர் நமக்கு முன்பாக நாம் செய்ததை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். நியாயத்தை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். மிகுந்த தேவ பயத்தோடு கூட அவர் கற்பனைகளை கை கொள்ளுவோம். தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் விழுந்த கடமை நாங்கள் சரியாய் செய்து தேவ பக்தியோடு கூட நம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக.
நாங்கள் தவறுகிற எல்லா காரியத்தையும் நீ தயவாய் மன்னித்து ஒவ்வொரு நாளிலும் எங்கள் மேல் விழுந்த இந்த கடமையை நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் தேவ பயத்தோடு கூட வாழ்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக நன்மை செய்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.